விழிக்குத் துணை மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்குத் துணை பன்னிருதோளும் பயந்த தனி வழிக்குத் துணை செங்கோடன் வேலும் மயூரமே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று தை 6/20/2026 செவ்வாய்க்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையாகி இருக்கின்ற காரணத்தால் செவ்வேள் குமரன் அந்த முருகப்பெருமானை வணங்க வேண்டும் என்பது நம்முடைய சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்தின் அடிப்படையில் வேலூருக்கு அருகில் வசூர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் தீர்த்தகிரி என்ற மலையின் மீது அருள்பாலித்து வரக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்தை இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அன்பர்களே, இந்த மலையானது தீர்த்தகிரி என்று ஏன் அழைக்கப்படுகின்றது? ஒவ்வொரு மலைக்கும் ஒரு காரணத்தை வைத்து ஒரு பெயரானது உண்டு. இங்கு அருகிலேயே இருக்கக்கூடிய திருத்தணி இருக்கின்றது அல்லவா, அந்த திருத்தணி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க திருத்தணிகை என்று பெயர். அதற்கு ஏன் திருத்தணிகை என்ற பெயரானது ஏற்பட்டது? முருகப்பெருமான் சூரபத்மனோடு போர் செய்தான் அல்லவா, அந்த கோபம் தணிந்த திருத்தலம் என்ற காரணத்தினாலே அப்படி திருத்தணிகை என்று அழைக்கப்படுகின்றது. அதை போல இன்றைக்கு நாம் தரிசிக்கக்கூடிய இந்த மலை தீர்த்தகிரி என்று ஏன் அழைக்கப்படுகின்றது என்று சொன்னால், இந்த மலையில பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 5 மரங்கள் ஒரு சேர அமைந்திருக்கின்றன. முதல் மரமாக இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய நாவல் மரம், நாவல் மரத்திற்கு அடுத்ததாக ஆலமரம், அதற்கடுத்ததாக அரசமரம், அதற்கடுத்ததாக வன்னி மரம், அதற்கடுத்ததாக அசோக மரம் என்று 5 மரங்கள் இப்படி ஒரு சேர அமைந்திருப்பதை பார்க்கின்ற பொழுது இதனை பஞ்சவடி என்று கூட குறிப்பிடலாம் போல் இருக்கின்றது. 5 மரங்கள் சேர்ந்து இருந்தால் அது பஞ்சவடி அல்லவா? இப்படி அந்த 5 மரங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்தில் ஆலமரம் இருக்கின்றது அல்லவா? அந்த ஆலமரத்திற்கு கீழே இருந்து தீர்த்தமானது, நீர் ஊற்றானது வற்றாமல் வந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி வற்றாமல் தீர்த்தம் வந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மலையானது தீர்த்தகிரி என்று அழைக்கப்படுகின்றது. அந்த தீர்த்தகிரியில் ஏறத்தாழ 92 அடி உயரத்தில் அருள்பாலிக்கின்றார் முருகப்பெருமான். தீர்த்தகிரி மலை முருகப்பெருமானை தரிசிப்போம் வாருங்கள். செவ்வாய்க்கிழமையாக இருக்கின்ற காரணத்தால் முருகனை வணங்க வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் வேலூருக்கு அருகில் வசூர், அந்த வசூருக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய தீர்த்தகிரி, அந்த தீர்த்தகிரி என்று சொல்லக்கூடிய மலையில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்தை நாம் இன்றைக்கு தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பர்களே, இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க முருகப்பெருமான் மலையின் மீது 92 அடி உயரத்தில் நமக்கு காட்சி தருகின்றார். முதலில் உயரமான முருகனை உலகத்திற்கு தந்தது யார் என்று சொன்னால், மலேசியாவில் இருக்கக்கூடிய 10 மலை. அந்த 10 மலையில் முருகப்பெருமான் ஏறத்தாழ 42 அடி உயரத்தில் அருள்பாலித்து வருகின்றார். ஆனால் அந்த மலையில் முருகப்பெருமான் தரையின் மீது இருக்கின்றார், மலை பின்னாலே இருக்கின்றது. அதை போல நம்முடைய தமிழ்நாட்டில் நடுப்பழனி, அந்த நடுப்பழனி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் முருகப்பெருமான் ஏறத்தாழ அந்த மலேசியாவில் இருப்பதை போலவே அதே உயரத்தில் நமக்கு மேற்கு நோக்கி காட்சி தருகின்றார். அப்படி மேற்கு நோக்கி காட்சி தரக்கூடிய அந்த நடுப்பழனி முருகப்பெருமானும் தரையிலிருந்து முருகப்பெருமான் இருக்கின்றார், மலை பின்னாலே இருக்கின்றது. அதை போல சேலத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முத்துமலை, அந்த முத்துமலையிலும் முருகப்பெருமான் ஏறத்தாழ ஒரு 40 அடிக்கு மேலாக அப்படி உயரமாக காட்சி தருகின்றார். அங்கும் முருகப்பெருமான் தரை மீது இருக்கின்றார், மலையானது பின்னாலே இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு நாம் தரிசிக்கக்கூடிய இந்த தீர்த்தகிரி இருக்கின்றதல்லவா, இந்த மலையில்தான் மலையில் மீதே 92 அடி உயர முருகப்பெருமான். அப்ப எவ்வளவு பிரம்மாண்டம் பார்த்தீர்களா? இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான அளவில் முருகப்பெருமான் காட்சி தருவது இந்த ஆலயத்தில் மட்டும்தான். இந்த ஆலயத்திற்கு நாம் கீழே இருந்து மேலே இருக்கக்கூடிய சன்னிதானத்திற்கு செல்வதற்கு படிகள் அமைந்திருக்கின்றன. இந்த 92 அடி உயர முருகப்பெருமான் அண்மையில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தின் பொழுது பிரதிஷ்டை செய்யப்பட்டவர். ஆனால் பழமையான முருகப்பெருமான் மலையின் மீது வள்ளி தேவியானை சமேதராக இருக்கின்றார். நாம் அப்படி 222 அடிகள் அப்படி மேலே ஏறி செல்ல வேண்டும். அந்த மேலே ஏறி செல்கின்ற நேரத்தில் 10வது படி, அந்த 10வது படியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க முருகப்பெருமானுடைய திருவடியானது தெரிகின்றது. இன்னும் இது முருகப்பெருமானுடைய திருவடி தெரிகின்றது.
எதற்காக இந்த முருகப்பெருமானுடைய திருவடி பார்ப்போமா? இப்பொழுது நாம் தீர்த்தகிரி முருகப்பெருமானை தரிசிப்போம் வாருங்கள். செவ்வாய்க்கிழமையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் செவ்வேள் குமரனை, அந்த முருகனை வணங்க வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் அற்புதமான அருள் ஆற்றத்தோடு அருள்பாலிக்கக்கூடிய 92 அடி உயர முருகப்பெருமானை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பர்களே. இந்த 92 அடி உயர முருகப்பெருமானை அப்படி பிரதிஷ்டை செய்கின்ற பொழுது வடி அமைத்த சிற்பி யார் என்று சொன்னால் திருவாரூரை சார்ந்த தியாகராஜன் என்று குறிப்பிடுகின்றார்கள். சென்ற பகுதியில் சிந்திக்கின்ற பொழுது இந்த ஆலயத்திற்கு படிகள் வழியாக மேலே ஏறி செல்கின்ற நேரத்தில் 10 படிகள் அப்படி போன உடனே முருகனுடைய திருவடி தெரிகின்றது. அந்த முருகனுடைய திருவடி தடம் பதிந்த அந்த இடம் எதற்காக திருவடி தெரிகின்றது என்பதை இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் குறிப்பிடுகின்ற பொழுது, அதாவது முருகப்பெருமான் இங்கிருந்து நேராக வள்ளிமலைக்கு சென்று அந்த வள்ளியை திருமணம் செய்து கொள்கின்றார். அந்த வள்ளியை திருமணம் செய்து கொள்வதற்காக அவர் விண்ணில் இருந்து கீழே இறங்கிய உடனே தன் பாதம் பதித்த இடம் எது என்று சொன்னால் தீர்த்தகிரி என்று குறிப்பிடுகின்றார். அப்படி தீர்த்தகிரியில் பாதம் பதித்து இங்கிருந்து ஒரே தாவலா தாவி அந்த முருகப்பெருமான் வள்ளிமலையிலே சென்று அந்த வள்ளியை திருமணம் செய்து கொண்டான் என்பது வரலாறு. நாம் அப்படி மேலே சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்கின்ற நேரத்தில் அந்த முருகப்பெருமான் வள்ளி தெய்வ யானை சமேதராக நமக்கு காட்சி தந்து அருள்பாலித்து வருகின்றார். இந்த மலையிலே வந்து, அதாவது இந்த தீர்த்தகிரியிலே வந்து இந்த முருகப்பெருமானை வணங்கினால் நமக்கு என்ன கிடைக்கும்? அதாவது முருகனை வணங்கினால் நமக்கு என்னதாங்க கிடைக்காது? இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான செல்வமும் கிடைக்கும், அந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான செல்வமும் கிடைக்கும். அதைத்தான் முருகப்பெருமானுடைய அப்படி அருளை குறிப்பிடுகின்ற பொழுது அருள்நாத பெருமான் இக பர சௌபாகியம் அருள்வாயே என்று குறிப்பிட்டார். இக என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை, பர என்று சொன்னால் அந்த உலக வாழ்க்கை. எனவே நம்மை கைவிடாமல் எல்லா வகையிலும் காப்பாற்றும் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் என்று தெரிவித்து, இன்றைக்கு நாம் தரிசனம் செய்த தீர்த்தகிரி முருகப்பெருமானுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.